ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த தெருவை அமைதியாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு வீட்டிற்குள் நுழைந்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்த காட்சி அடுத்த சில நிமிடங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வைக்கப் போகிறது என்று யாருமே நினைக்கவில்லை. ஒரே அறையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் கண்கள் கட்டப்பட்டு, கைகள் பின்னால் கட்டப்பட்டு, வாயில் துணிகள் திணிக்கப்பட்ட நிலையில் கூரையில் இருந்து ஒரு விசித்திரமான முறையில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இது கொலையா, தற்கொலையா, அல்லது நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு இருண்ட மாந்திரீகமா? இந்தியாவின் மிகச்சிறந்த புலனாய்வு அதிகாரிகளையே திணறடித்த அந்த 11 பேரின் மர்ம மரணங்களின் உண்மை கதை இது. இது ரகசியங்களின் நேரம். கிரைம் கஃபே. மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் சூடான காஃபியை எடுத்துக்கொள்ளுங்கள். டெல்லி புராரி மர்மத்திற்குள் நாம் செல்லலாம். 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி டெல்லியின் புராரி பகுதியில் உள்ள சந்த் நகர், அந்த ஊரில் உள்ள பாட்டியா குடும்பம் மிகவும் கண்ணியமான மற்றும் அன்பான குடும்பமாக அறியப்பட்டது. 77 வயதான நாராயணி தேவி என்ற மூத்த தாய், அவரது 2 மகன்கள், ஒரு மகள் மற்றும் பேரக்குழந்தைகள் என மொத்தம் 11 பேர் அந்த வீட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் அந்த பகுதியில் ஒரு மளிகை கடை மற்றும் ஒட்டுப்பலகை கடை நடத்தி வந்தனர். ஊர் மக்கள் அனைவரும் அவர்களை ஒரு முன்மாதிரியான குடும்பமாகவே பார்த்தனர். எவ்வித பிரச்சனையும் இல்லாத, யாரிடம் சண்டையிடாத ஒரு அமைதியான குடும்பம். அன்று காலை சுமார் 7 மணி இருக்கும். வழக்கமாக 6 மணிக்கே திறக்கப்படும் அவர்களின் மளிகை கடை அன்று திறக்கப்படவில்லை. அந்த தெருவில் வசிக்கும் குருச்சரன் சிங் என்பவர் ஏன் இன்னும் கடை திறக்கவில்லை என்று பார்ப்பதற்காக அந்த வீட்டின் கதவை தட்டினார். கதவு பூட்டப்படவில்லை, சாதாரணமாக திறந்திருந்தது. அவர் உள்ளே சென்று பார்த்தபோது அவரது கால்கள் நடுங்கத் தொடங்கின. வீட்டின் ஹாலில் இருந்த இரும்பு கிரில் கம்பிகளில் இருந்து 10 பேர் ஒரு விசித்திரமான முறையில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு அறையில் நாராயணி தேவி தரையில் கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த இடத்தை பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்தனர். இது ஒரு சாதாரண தற்கொலை போல தெரியவில்லை. ஏனென்றால் அனைவரும் மிகவும் துல்லியமான இடைவெளிகளில் கண்கள் மற்றும் வாய்கள் காட்டன் துணிகளால் கட்டப்பட்ட நிலையில், ஒரு சிலர் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் ஒரு செல்ல நாய் இருந்தது. அது மொட்டை மாடியில் சங்கிலியால் கட்டப்பட்டு மிகவும் ஆக்ரோஷமாக குரைத்து கொண்டிருந்தது. வீட்டின் எந்த ஒரு பொருளும் திருடப்படவில்லை. வீட்டின் நகைகள் அப்படியே இருந்தன. ஆரம்பத்தில் போலீசார் இது ஒரு கூட்டு படுகொலையாக இருக்கலாம் என்றே சந்தேகித்தனர். ஏதேனும் ஒரு கொள்ளை கும்பல் அல்லது முன்விரோதம் காரணமாக யாராவது உள்ளே புகுந்து அனைவரையும் கொன்று தூக்கில் தொங்கவிட்டிருக்கலாம் என்று நினைத்தனர். ஆனால் தடயவியல் நிபுணர்கள் வீட்டை சோதித்தபோது அவர்களுக்கு பல விசித்திரமான விஷயங்கள் கிடைத்தன. வீட்டின் வெளிச்சுவரில் 11 பிளாஸ்டிக் குழாய்கள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. அதில் 7 குழாய்கள் கீழ் நோக்கியும் 4 குழாய்கள் நேராகவும் இருந்தன. அந்த வீட்டில் இருந்த 11 பேரில் 7 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள். இது ஏதோ ஒரு விசித்திரமான குறியீடு போல தெரிந்தது. மேலும் அந்த வீட்டில் ஒரு டைரி கிடைத்தது. அந்த டைரி தான் இந்த மர்மத்தின் முடிச்சை அவிழ்க்கப் போகும் முதல் துருப்புச்சீட்டாக அமைந்தது. அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்த விஷயங்கள் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தின் பின்னணியில் எவ்வளவு பெரிய இருண்ட ரகசியம் ஒளிந்திருந்தது என்பதை உலகிற்கு சொல்ல காத்திருந்தது. அந்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட டைரிகள் சாதாரணமானவை அல்ல. கடந்த 11 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதப்பட்ட அந்த டைரி குறிப்புகள் பாட்டியா குடும்பத்தின் ஒவ்வொரு அசைவையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி கட்டுப்படுத்தியதை வெளிச்சம் போட்டு காட்டின. 2007ஆம் ஆண்டு அந்த குடும்பத்தின் தலைவரான போபால் சிங் இயற்கை எழுதினார். அவரது மரணத்திற்கு பிறகு அவரது இளைய மகன் லலித் பாட்டியா ஒரு விசித்திரமான மாற்றத்திற்கு உள்ளானார். லலித் ஒரு விபத்தில் தனது பேசும் திறனை இழந்திருந்தார். ஆனால் தனது தந்தை இறந்த சில நாட்களிலேயே தந்தை தனக்கு கனவில் வந்து பேசுவதாகவும் அவர் தனக்கு கட்டளைகளை தருவதாகவும் குடும்பத்தினரிடம் கூறத் தொடங்கினார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பேசும் திறனை இழந்திருந்த லலித் திடீரென மீண்டும் பேசத் தொடங்கினார். இதை ஒரு தெய்வீக அதிசயமாக நம்பிய அந்த குடும்பத்தினர் லலித் சொல்வதை அப்படியே வேதவாக்காக கருதினர். லலித் தனது தந்தை சொல்வதாக கூறி அந்த டைரிகளை எழுதத் தொடங்கினார். அந்த டைரிகளில் பட்சாரி பூஜை அல்லது ஆலமர பூஜை என்ற ஒரு விசித்திரமான சடங்கை பற்றி விரிவாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு ஆலமரத்தின் விழுதுகள் எப்படி தொங்குமோ அதேபோல குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சடங்கை செய்தால் குடும்பத்தின் கஷ்டங்கள் தீரும் என்றும் தந்தை நேரில் வந்து தங்களை காப்பாற்றுவார் என்றும் லலித் அனைவரையும் நம்ப வைத்தார். ஒரு படித்த நாகரிகமான குடும்பம் இப்படி ஒரு மூட நம்பிக்கையை எப்படி நம்பியது என்பதுதான் போலீசாருக்கு மிகப்பெரிய புதிராக இருந்தது.
இதற்கு பின்னால் ஷேர்ட் சைக்காசிஸ் அல்லது ஃபோலியா 2 எனப்படும் ஒரு உளவியல் பாதிப்பு இருந்ததாக மனநல நிபுணர்கள் கருதுகின்றனர். குடும்பத்தில் ஒருவருக்கு இருக்கும் மனநோய் அல்லது தீவிரமான பிரமை மற்ற உறுப்பினர்களுக்கும் பரவுவதே இதன் சாராம்சம். லலித்தின் பேச்சை தட்டினால் தந்தையின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்ற பயமும், லலித் சொன்ன பிறகு குடும்பத்தின் பொருளாதாரம் உயர்ந்தது என்ற நம்பிக்கையும் அவர்களை இந்த இருண்ட பாதைக்கு அழைத்துச் சென்றது. அந்த இறுதிச் சடங்கிற்காக அவர்கள் எப்படி தயாராக வேண்டும், கைகளை எப்படி கட்ட வேண்டும், வாயில் துணியை எப்படி அடைக்க வேண்டும் என்பது வரை அந்த டைரியில் மிக துல்லியமாக விளக்கப்பட்டிருந்தது. மரணத்திற்கு முந்தைய நாள் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது அந்த குடும்பத்தினர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் மிகவும் சாதாரணமாக இருந்ததை கேமராக்கள் காட்டின. குடும்பத்தின் இளைய உறுப்பினர்கள் கடைக்குச் சென்று பிளாஸ்டிக் நாற்காலிகளை வாங்கி வருவதையும் வயரிங் கம்பிகளை வாங்கி வருவதையும் கேமராக்கள் காட்டின. அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் என்று நினைக்கவில்லை. மாறாக இந்த சடங்கின் இறுதியில் தந்தை தங்களை மீட்டெடுப்பார் என்றும் அதன் பிறகு தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் என்றும் அவர்கள் உளமாற நம்பியிருந்தனர். அந்த வீட்டில் இருந்த 11 குழாய்கள் கூட அந்த 11 ஆத்மாக்கள் வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்டவை என்று திடுக்கிடும் தகவல் விசாரணையில் வெளிவந்தது. இந்த வழக்கின் மிகவும் அதிர்ச்சியூட்டும் பகுதி அந்த டைரியில் விவரிக்கப்பட்டிருந்த கிரியை அல்லது சடங்கு முறைதான். அந்த 11 பேரும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தில் அந்த கயிற்றில் ஏறவில்லை. டைரியின் குறிப்புகளின்படி இது ஒரு மோட்ச நிலைக்கான பயிற்சி. கைகளை எப்படி கட்ட வேண்டும், காதுகளில் பஞ்சு எதற்கு வைக்க வேண்டும் என்பது வரை அதில் விதிகள் இருந்தன. கடைசி நேரத்தில் பூமி அதிரும், வானம் பிளக்கும். அப்போது தந்தை போபால் சிங் நேரில் வந்து உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார் என்று லலித் எழுதியிருந்தார். அதாவது அவர்கள் தூக்கில் தொங்கிய பிறகு ஒரு அற்புதம் நடந்து அவர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பிழைப்பார்கள் என்று அந்த குடும்பம் ஆழமாக நம்பியது. இதற்கு சான்றாக மரணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்த குடும்பத்தினர் மிகவும் சாதாரணமாக உணவகத்தில் இருந்து 20 ரொட்டிகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். தற்கொலை செய்து கொள்ளப் போகும் ஒரு குடும்பம் இவ்வளவு நிதானமாக உணவை ரசித்து சாப்பிடுவார்களா என்பது புலனாய்வு அதிகாரிகளையே அதிர வைத்தது. அவர்கள் தங்களின் அடுத்த நாள் வேலையை பற்றியும் வரப்போகும் ஒரு திருமண விழாவை பற்றியும் கூட பேசிக் கொண்டிருந்தனர். அந்த வீட்டின் ஹாலில் இருந்த 11 குழாய்கள், 11 பேர் தூக்கில் தொங்கிய விதம் என அனைத்தும் அந்த டைரியில் இருந்த வரைபடத்தோடு டயக்ராமோடு கச்சிதமாக பொருந்தியது. போலீசார் நடத்திய சோதனையில் அந்த வீட்டில் எந்த ஒரு வெளிநபரும் உள்ளே வந்ததற்கான அடையாளமோ அல்லது போராட்டத்திற்கான சுவடுகளோ இல்லை. ஆனால் அந்த 11 குழாய்களும் வீட்டின் ஜன்னல்களும் ஒரு மர்மமான முறையில் அமைக்கப்பட்டிருந்தன. 7 வளைந்த குழாய்கள் பெண்களுக்கு பிரதிநிதியாகவும் 4 நேரான குழாய்கள் ஆண்களுக்கு பிரதிநிதியாகவும் இருந்தது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, ஒரு திட்டமிட்ட மாந்திரீக கட்டுமானம் என்பதை தடயவியல் நிபுணர்கள் உறுதி செய்தனர். லலித் பாட்டியாவின் அறையில் இருந்த குறிப்புகள் அவர் ஒரு சைக்காட்டிக் பிரேக் எனப்படும் மனநிலை பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருந்ததையும் அதை தனது குடும்பத்தினர் மீது ஒரு மத வெறி போல திணித்திருந்ததையும் காட்டியது. இந்த வழக்கின் மிக முக்கியமான திருப்புமுனை லலித் பாட்டியாவின் கடந்த காலத்தை பற்றிய உண்மைகள் வெளிவந்தபோதுதான். அவர் ஒரு விபத்தில் தனது குரலை இழந்தபோது மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத அந்த பாதிப்பு அவர் தனது தந்தையின் ஆவி தன்னிடம் பேசுவதாக சொல்லத் தொடங்கியவுடன் தானாகவே குணமாகியது. இது அந்த குடும்பத்தினருக்கு அவர் மீது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை உருவாக்கியது. ஒருவேளை லலித் தனது ஆழ்மனதில் ஏற்பட்ட குற்ற உணர்வையோ அல்லது பயத்தையோ மறைக்க இப்படி ஒரு தந்தை ஆவி என்ற பிம்பத்தை உருவாக்கி இருக்கலாம் என்று உளவியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். ஷேர்ட் டெல்யூஷனல் டிசார்டர் என்பது ஒரு நபர் தனது மாய தோற்றங்களை மற்றவர்களையும் நம்ப வைக்கும் ஒரு விசித்திரமான நிலை. அந்த வீட்டில் இருந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கூட இதை பற்றி யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்ததுதான் இதில் மிகப்பெரிய சோகம். அவர்கள் அனைவரும் ஒரு மீட்பரை, சேவியர் என்று எதிர்பார்த்து தூக்கில் ஏறினார்கள். ஆனால் அங்கு வந்தது மரணம் மட்டுமே. ஒரு படித்த குடும்பம், இன்ஜினியரிங் மற்றும் முதுகலை பட்டதாரிகளை கொண்ட ஒரு குடும்பம் ஒரு தனி மனிதனின் மனப்பிரமையால் ஒட்டுமொத்தமாக அழிந்து போனது இந்தியாவையே உலுக்கியது. மூட நம்பிக்கை என்பது படிக்காதவர்களிடம் மட்டுமல்ல, படித்தவர்களிடமும் ஒரு தொற்று நோய் போல பரவக்கூடியது என்பதற்கு இந்த புராரி மர்மம் ஒரு எச்சரிக்கை மணி. இறுதியில் அந்த 11 பேரின் மரணமும் தற்கொலை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு சாதாரண தற்கொலை அல்ல, இது ஒரு விபத்து தற்கொலை. அதாவது அவர்கள் சாக வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அவர்களின் மூட நம்பிக்கை அவர்களை கொன்றுவிட்டது.
இன்றும் அந்த புராரி வீடு ஒரு மர்மமான இடமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த 11 குழாய்கள் அகற்றப்பட்டுவிட்டன. அந்த வீடு புதிய உரிமையாளர்களிடம் கைமாறிவிட்டது. ஆனால் அந்த நள்ளிரவில் அந்த 11 ஆத்மாக்களும் எதற்கு காத்திருந்தார்கள் என்ற ரகசியம் அந்த சுவர்களுக்குள் இன்றும் உறைந்து கிடக்கிறது. இதுபோன்ற மறைக்கப்பட்ட மர்மங்களை தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த புராரி மர்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? லலித் பாட்டியா ஒரு குற்றவாளியா அல்லது அவரும் ஒரு நோயாளிதானா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அதிரடியான வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.